வணக்கம் ஓவியா. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வெங்கடசமுத்திரம் கிராமம் விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். இவர் விவசாய தொழிலை செய்து கொண்டு அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்தில் செங்கல் துறையில் கூலி தொழிலையும் செய்து கொண்டு வந்திருக்கிறார். இந்நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி சென்னை ஜிஎஸ்டி அலுவலகத்தில் இருந்து ராஜ்குமாருக்கு ஒரு கடிதம் அழைப்பு வந்திருக்கிறது. அந்த ஜிஎஸ்டி அலுவலகத்தில் பேசக்கூடிய அந்த அதிகாரிகள் ராஜ்குமார் என்பவர் சென்னை பல்லாவரத்தில் ஒரு தொழிற்சாலையை நிறுவி அந்த தொழிற்சாலையில் வரி ஏய்ப்பு செய்துள்ளதாகவும் அந்த வரி ஏய்ப்புக்குரிய அபராத தொகையான தொகையுடன் சேர்த்து 2,26,00,000 ரூபாய் உடனடியாக கட்ட வேண்டும் என்று ஒரு தகவலை கூறுகிறார்கள். இது சம்பந்தமாக ராஜ்குமார் வீட்டிற்கு ஒரு கடிதத்தையும் அனுப்பியிருக்கிறார்கள். இதனால் அதிர்ந்து போன ராஜ்குமார் மற்றும் அவருடைய குடும்பத்தார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் ஆம்பூர் பகுதியில் இருக்கின்ற உமாராபாத் காவலத்திற்கு சென்று இது சம்பந்தமான புகாரை கொடுக்க சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது காவல்துறையினர் எங்களுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் மோசடி சம்பந்தமான புகார் புகாரில் 5 லட்சம் ரூபாய் வரையிலான புகாருக்கு மட்டும்தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். இது போன்ற பெரிய தொகையுடைய புகாரை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே மாவட்ட காவல்துறையை அணுகி அங்கிருந்து பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்துக்கு சென்று அங்கு முறையிடுங்கள், அவர்கள் தான் நடவடிக்கை முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். இதனால் செய்வதறியாமல் ராஜ்குமார் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மன உளைச்சலை ஏற்பட்டு முடங்கி போயுள்ளார்கள். ஏனென்றால் நாங்களே கூலி தொழில் செய்து வருகின்றோம், நாங்கள் எப்படி ஒரு தொழிற்சாலை நிறுவ முடியும், எப்படி வரி ஏய்ப்பு செய்ய முடியும், எவ்வளவு எப்படி ஒரு கோடிக்கணக்கான பணத்தை கொடுக்க முடியும் என்று மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டு முடங்கி போயுள்ளார்கள். இது போன்ற சம்பவங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் குறிப்பாக ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக மாதங்களாக இது போன்ற குற்றங்கள் புகார்கள் தொடர்ந்து வந்தோம் உள்ளன. தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியாளர்கள் நடைபெறும் திங்கட்கிழமை அன்று நடைபெறும் இந்த மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பலதரப்பட்ட பெண்கள், அதாவது மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள், கூலி தொழிலாளிகள், வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் எல்லாம் குறிவைத்து அவருடைய ஆவணங்களை மோசடி செய்து சுமார் 10 கோடி ரூபாயிலிருந்து 60 கோடி ரூபாய் வரையிலான வரி ஏய்ப்பு செய்துள்ள கடன்களை எடுத்துக்கொண்டு வந்து புகாரை கொடுத்திருக்கிறார்கள். அது குறித்து நடவடிக்கை எடுக்கவும் புகாரை கூறியிருக்கிறார்கள். இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து வரும் நிலையில மாவட்ட காவல்துறையும் பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகளும் இணைந்து ஒரு தனி குழு அமைத்து இது போன்ற ஏழைகளையும் கூலி தொழிலாளர்களையும் குறிவைத்து அவருடைய ஆவணங்களை மோசடி செய்யும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் இந்த சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஓவியா.